வக்ஃபு சொத்திற்கு 30 ஆண்டுகள் காலவரையறை கொடுத்திருப்பது கண்டனத்திற்கு உரியது என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி குற்றம் சாட்டியுள்ளார். புதுக்கோட்டை திருவள்ளுவர் நகரில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் திமுக சார்பில் இப்தார் நோன்பு திறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி இஸ்லாமிய சொத்துக்களுக்கு கால வரையறை இல்லை என்று கூறினார். ஆனால் தற்போதைய சட்டத்தில் அதற்கு 30 ஆண்டுகள் காலவரையறை நியமித்திருப்பதாக குறிப்பிட்ட அவர் தனது கண்டனங்களை பதிவு செய்துள்ளார். அந்த சொத்துக்கள் என்றைக்கு இருந்தாலும் அது வக்ஃப் சொத்துக்கள் தான், அது இஸ்லாமியர்களுக்கு சொந்தமான சொத்துக்கள். அதற்கு காலவரை என்பது கிடையாது, அதுதான் வக்ஃப் சட்டம். ஆனால் இன்றைக்கு அதற்கு ஒரு காலவரையை கொண்டு வந்து ஒரு அரசாங்கத்துக்கு 30 ஆண்டுகள் இருந்தால் அதுக்கப்புறம் நம்ம அனுபவித்தா நம்ம சொத்து இல்லை என்று சொன்னால் அதற்கு யாரும் கிளைம் பண்ணதுன்னா அது அரசாங்கத்துக்கு என்று சொல்லத்தக்க அளவுக்கு லிமிடேஷன் ஆக்ட் அதை கொண்டு வந்திருக்கிறார்கள் என்று சொன்னால் எந்த அளவுக்கு கீழ்த்தரமாக இன்றைக்கு இஸ்லாமிய சகோதரர்களுக்கு பொருளாதார நெருக்கடியையும் கொண்டு வர வேண்டும் என்பதற்காக கொண்டு வரப்பட்ட சட்டம் தான் இந்த வக்ஃப் திருத்த மசோதா சட்டம் என்பதை நீங்கள் எல்லோரும் உணர்ந்தாக வேண்டும். தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டு பெறுங்கள். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.